அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக இந்து வந்துட்டு தாலி கட்ட சொல்கிறாரு வம்சிக்கிட்ட. அவரும் தாலி கட்ட அதை வீடியோ எடுத்து கரெக்டாக வந்துட்டு இங்கே இவங்க பூமியோட அப்பாவுக்கு அமுச்சு விட்டுட்டு ஃபோன் பண்ணி இந்த பாரு நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், உடனே எங்கள் அம்மா வந்துட்டு இது பண்ணி வெயின்ற மாதிரி சொல்ல, நான் சொன்ன வாக்கு காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு உடனே ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ அந்த சாரதாவை அமுச்சு வச்சுருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரின்ற மாதிரி ரவுடிங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்துட்டு அபூர்வாவும் அவங்க சித்தியும் வந்துடுறாங்க. மேடம் இப்போ தான் சார் வந்துட்டு சாரதா விட சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நீ விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இது பண்ணேன், உனக்கு இவ்வளோ வயசாகியும் கல்யாணம் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், பொண்ணே கிடைக்கலன்னு சொல்ல உனக்கு பொண்ணும் இது பண்ணி உனக்கு வந்து காசும் கொடுக்குறேன் இந்த வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, யாருக்கு பொண்ணுன்னு சொல்லதோ இந்த சாரதா தான். அந்த சாரதாவை கூட்டிகிட்டு போயிட்டு ரெடி பண்ணி பொண்ணு மாதிரி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற லேடிஸ் வந்துட்டு அமுச்சு விட்றாங்க. சாரதா இழுத்துட்டு போய் சாரதா வேணான்னு சொல்ல கேட்காம பூ வச்சு விட்டு நெத்தியில் வந்துட்டு அந்த இது மாதிரி கட்டி விடுறாங்க. கட்டி கூட்டிகிட்டு வராங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்காம வந்துட்டு கட்டுறா தாலின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்டேருந்து தாலி வாங்கி கொடுக்குறாங்க. அபூர்வா வேணாம் சொல்கிறது கேளு, என் பையனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் சாரதா அழுகுறாங்க. அப்படின்னு கேட்காம வேணும் தாண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்ட வைக்கிறதுக்காக வந்துட்டு அந்த ரவுடி கையில் கொடுக்க அந்த ரவுடியும் கட்டுறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவாளோட நம்ம பூமி வராங்க. என்ன இது பண்ணுறதுக்கு இந்த எலி குட்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறமா உடனே நிறுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே பூமி வந்துட்டு அந்த அருவாவை வந்துட்டு அபூர்வா கழுத்தில் வச்சு இப்போ இவளை கொண்டுடுவேன், நீ இதை நிறுத்தலைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி உடனே அந்த ரவுடிங்க யோசிச்சுட்டு டேய் இப்போது என் பக்கம் நில்லுங்கடா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், என் வாழ்க்கை வந்துட்டு கல்யாணம் நடக்கட்டும், முதலாளிங்க நம்மளோட பெரிய ரவுடிங்க அவங்க போனாலும் போட்டோம், எனக்காக நீங்கள் செத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு அபூர்வா ஷாக் ஆகிடுறாங்க. அப்பயும் தாலி கட்டு போனதுனால பூமி உடனே போயிட்டு அந்த தாலி கட்டுறவங்க கழுத்துலேயே வந்துட்டு கத்தியை வைக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி வந்துட்டு அபூர்வா ஒரே அடி அடிச்சிடுறாங்க பூமிக்கு. பூமி அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கட்டுறா தாலின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அந்த ரவுடியை கட்ட சொல்லி அபூர்வா சொல்கிறாங்க. அவரும் கட்டுறதுக்கு போகிற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு ககன் வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. ஒரே அடி போட்டு ஃபைட் பண்ணுறாரு. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம இவங்க அபூர்வாவும் அவங்க சித்தியும் ஒரு பக்கம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்து வீட்டுக்கு வராங்க. ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்குள்ளே இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாகி வராங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அண்ணன் தாம்மா, உனக்கு 2 தாய் வீடுன்னு நினச்சிக்கோ, எவ்வளோ இதுவாக பார்த்து பண்ணால் பார்த்தியா அவங்க அண்ணன் அப்படின்னு ககனை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ண பிரசாத். அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிற இந்து வந்துட்டு வேணும்னே இன்னும் சீண்டி விடுறாங்க. நம்மளோட அபூர்வா வந்துட்டு உங்கள் அண்ணன் ஹீரோ நீயும் நினச்சிட்டு இருக்கியா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி உங்கள் மாமா தான் காரணம், அவன் அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மனசை கலைச்சி விட்டுறாங்க. அப்புறம் அழுதுகிட்டே இந்து வந்து அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு பக்கம் அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ககன் கோவமாக வந்துட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்புறமா எல்லோரும் வெளியே வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்ப, உன்னை இன்னைக்கு கொன்று புதைக்காமல் விட மாட்டேன்னு ககன் கோவமாக சொல்லிட்டு என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. ககனோட பாட்டிம்மா, இந்த ஆள் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், இந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்கள் அம்மா விட்டுருந்தேன்னு சொன்னார், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ரவுடியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே அவங்களே ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்னது நான் ஏற்பாடு பண்ணேன், இப்போவே நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண பார்க்குறாரு அந்த ரவுடிக்கு. உடனே டக்குன்னு வந்துட்டு அபூர்வா வந்து இல்லை மாமா, நான் தான் அந்த ஏற்பாடு பண்ணேன், இந்த சாரதா எப்போ பாரு நம்ம மீரா வாழ்க்கையில் குறுக்க வந்துட்டே இருக்கா, அந்த கிருஷ்ண பிரசாத் தான் அவள் பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்காங்க, அதனால் அவங்க அவமானப்பட்டு அவங்க இது பண்ணணுன்னு தான் இதை பண்ணலான்னு பண்ணேன், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ககன் ரொம்பவே கோவம் வந்தது. ஏன்னா அவங்க அம்மாவை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வா. அதனால் டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.